ஓம் சரவண பவ. தைப்பூசத்துடைய 2ஆம் நாள் விரதம். 6 நாள் விரதம் கடைபிடிக்கிறதா நேற்று தை கிருத்திகையிலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பட்டினி விரதமாக இல்லாமல் அளவு கொஞ்சம் சாப்பாடு கம்மியாக சுத்தமாக சைவமாக நான் இந்த விரதத்தை முதல் முறையாக இப்போ தான் தை மாதத்தில் தைப்பூசத்துக்காக நான் விரதம் இருக்கிறேன். எல்லாமே முருகப்பெருமானோட அருளோட நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நேற்று சாயங்காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்று தை கிருத்திகை அப்படிங்கிறனால கோவிலுக்கு போகணும்னு எந்த ஒரு பிளானும் இல்லை. ஆனால் முருகப்பெருமான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருப்பார். யார் நம்மளை பார்க்க வரணும், யாரை நம்மளை பார்க்கணும், யாரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் தீர்மானிக்கிறதா. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளம்பணும் பக்கத்தில் இருக்க பாலமுருகன் கோயிலுக்கு. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருந்தது. அவங்க வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறிட்டும். நல்லபடியாக சாமியை பார்த்தோம். நீங்களும் சாமியை பாருங்க. வெள்ளி கவசத்தில் விபூதி முகத்தோட அழகா முருகன் கையிலோட வேலோட வச்சுட்டு பாலமுருகனா நமக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த காட்சியை காண கண்கோடி வேண்டும். நம்ம உண்மையா பக்தி செஞ்சோம் அப்படின்னா நம்மளை திடீர்னு கூப்பிடுவாரு, வர வைப்பாரு, நல்லபடியான ஆசீர்வாதங்களை வழங்குவாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரொம்ப நல்லபடியா சாமி கும்பிட்டோம். நீங்களும் நேற்று நிறைய பேர் கோவிலுக்கு போய் முருகனோட அருளை பெற்றிருப்பீங்க. நிறைய பேர் 48 நாள் விரதம்லாம் இருக்கீங்க. இந்த வீடியோவில் 2 சகோதரிகள் கேட்ட முக்கியமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு முழு பௌர்ணமி, அந்த பௌர்ணமி வளர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி, அந்த நிலவு வளர்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுடைய அந்த வெற்றிவேலனுடைய துணையோட நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வளரப்போகுது. பௌர்ணமி அன்னைக்கு தைப்பூசம் வரனால அன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானோட முகம் எவ்வளவு அழகா பிரகாசிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லபடியா பிரகாசிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கோவில்ல பாத்தீங்கன்னா தைப்பூசத்துக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் இந்த கோவில்ல நிறைய கும்பல் வருது. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோவில் பார்த்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் அவ்வளவு கும்பல்லாம் இல்லை. ஆனா முருகன் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நடக்கும். அவருக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கணும்னா கூட அவர் முடிவு பண்ணா மட்டும்தான் நடக்கும். நம்ம மனுஷங்களை நினைச்சாலும் எதுவும் உடனே செஞ்சிட முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இந்த வருஷம் எனக்கு தைப்பூசம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விரதம் இருக்கணும் இப்படின்னு சொல்லி நான் எந்த வருஷமும் யோசிச்சதில்லை. ஆனா இந்த வருஷம் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒரு நமக்கு நல்ல விஷயம் செய்ய போறாரு அப்படிங்கிறது மட்டும் என் மனசை தொட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தானா தோணுது, மனசு சொல்லுது அப்படின்னா அது கண்டிப்பா இறைவனோட ஆசி நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதான். நேத்து நான் முதல் படைவீரான திருப்பரங்குன்றம் முருகனுக்காக இந்த விளக்கு ஏற்றிருந்தேன். இன்னைக்கு 2ஆவதா புதுசா ஒரு விளக்கு எடுத்திருக்கேன். இது 2ஆம் படைவீரான திருச்செந்தூர் முருகனுடைய விளக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். திருச்செந்தூருக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. நேத்து பாத்தீங்கன்னா நான் திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற நினைப்போட தான் நான் ஏத்துனேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம வீடு கட்டுறவங்களுக்கு வீடு பாதியிலே நிக்குது, என்கிட்ட நிலைமை இல்லை, வீடு கட்டுறதுக்கான அந்த விஷயங்களே எனக்கு சாத்தியப்படலை அப்படிங்கிறவங்களுக்கும் இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சகோதரி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நான் தைப்பூசத்தன்னைக்கு 1 நாள் விரதம் இருக்கிறேன், அதுக்கு எப்படி இருக்கணும், இப்பதான் முதல் முறையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. தைப்பூசத்தன்னைக்கு 1 நாள் விரதம் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு தலை ஸ்நானம் பண்ணிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நல்லபடியா வணங்கிக்கோங்க. அதே மாதிரி விநாயக பெருமானை வணங்கிட்டு உங்க விரதத்தை நீங்க தொடங்கலாம். மாலை 6 மணிக்கு பாத்தீங்கன்னா குரு ஹோரை வருது, 6 to 7. அந்த சமயத்துல நம்ம என்ன விஷயங்கள் பண்ணாலும், ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவரே பாத்தீங்கன்னா ஒரு சுப ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர், ஒரு சுப கிரகம் சொல்லக்கூடியது. அந்த நேரத்துல நம்ம எது பண்ணாலுமே நமக்கு நல்லபடியா நடக்கும்னு சொல்லப்படுது. அதனால அதுவும் இல்லாம பௌர்ணமி நிலவு அப்பதான் வரும், 6 to 7 அப்படிங்கும் போது அப்பதான் ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ மாலை வேளையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 மணி 5:30 மணி போல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குரு ஓரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க பூஜையை தொடங்குங்க. ஒரு 6:30 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் நல்லபடியா பூஜை பண்ணுங்க. பொறுமையா நிதானமா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம 6:30 மணிக்கு மேல கூட நம்ம கோவிலுக்கு போய்க்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா தலைவாழை இலை போட்டு வடை பாயாசம், தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருந்தால் தேங்காய் உடைக்கலாம், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிருங்க. காலையில இருந்து நீங்க உபவாசம் இருக்கணும் முருகப்பெருமானை நினைச்சு. அதே மாதிரி நீங்க எந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், சமைக்கிறீங்க இல்ல
பூஜை ரூம் வந்து சுத்தம் பண்ணி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கூட மனசுக்குள்ள உங்களால எத்தனை முறை ஓம் சரவண பவ மந்திரம் சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க வந்து பாராயணம் செஞ்சுக்கிட்டே வந்து வேலையை பாருங்க. மற்ற எண்ணங்கள் எதுவுமே வந்து அன்னைக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நல்ல சுப முகூர்த்தம் வேற, நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன் வேற இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க கடைபிடிக்கணுமோ அது மாதிரி பண்ணுங்க. ஃபங்க்ஷனுக்கு நீங்க போனா கூட அங்க ஏதாவது ஒரு வாழைப்பழம் இது மாதிரி சாப்பிட்டு நீங்க வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து விரதத்தை வந்து 6 மணிக்கு நீங்க இலையெல்லாம் போட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்கணும். காலையில இருந்து நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம், இல்ல ரொம்ப பசி தாங்க முடியாது அப்படின்னா பால் பழம் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வயிறு ரொம்ப சாப்பிடாம ஒரு அரை வயிறா வந்து இருந்துக்கோங்க. அதாவது பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கோங்க. இந்த டிஃபன் ஐட்டம் இதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கவங்க சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வேல் இருக்கு, இல்லை முருகனுடைய சிலை இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் காலையிலேயே கூட அபிஷேகம் வந்து பண்ணலாம். ஏன்னா சாயங்காலம் நமக்கு வந்து படையல் போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கும். நீங்கள் காலையிலே வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் 5 மணி போல நீங்கள் பூ போட ஆரம்பிச்சு எல்லா வேலையும் செஞ்சு சமையல்லாம் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 6 மணிக்கு கரெக்டா குரு ஓரையில நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி 6 to 7 தான் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த நாள்ல. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறனால குபேர விளக்கும் நீங்க வந்து ஏத்தலாம். இதை முடிச்சுட்டு நீங்க லட்சுமி குபேர பூஜையும் வந்து 6:30 மணிக்கு மேல பக்கத்துலேயே வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி படத்தை வச்சு சில்லறை அர்ச்சனைகளும் வந்து பண்ணி நீங்கள் வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறவங்க பண்ணலாம். ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறனால. ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து ஒரே நாளில் வருது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானையும் லக்ஷ்மி தேவியரையும் நல்லபடியாக வந்து வணங்குங்க, விநாயகர் குலதெய்வத்தோட ஆசையோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமா நீங்க உங்களால எத்தனை உணவுகள் செய்ய முடியுமோ அத்தனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க முருகப்பெருமானுக்கு செய்யலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெற்றி பூ வந்து கிடைச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வரும், வெற்றி புனையும் வேலே போற்றி அப்படின்னு. இன்னைக்கு கரெக்டா திருச்செந்தூர் முருகனுக்கு கரெக்டா அந்த பூ வந்து கிடைச்சிருச்சு. ஏன்னா அந்த இட்லி பூன்னு சொல்லுவோம்ல, சிவப்பு நிற பூ, அது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பூன்னு சொல்லுவோம். அது வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு பூ. அதை அணிஞ்சிட்டு தான் வந்து போர் வீரர்கள் வந்து படை வீரர்கள்லாம் வந்து போருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நல்லபடியா இன்னைக்கு 2ஆம் படைவீடான திருச்செந்தூர் முருகன் குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமாவே இருக்கக்கூடிய ஒரு திருச்செந்தூர் முருகனுடைய அற்புதமான அந்த படைவீட்டுக்காக இன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றிருக்கேன். நீங்க தைப்பூசத்தன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஓரையில சக்கோண கோலம், அதாவது சரணபவ கோலம் போட்டு அதுல வெற்றிலை 6 வச்சு அது மேல வந்து 6 தீபங்கள் வந்து ஏத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம், மொத்தம் 7 தீபங்கள் வந்து நீங்க ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்ககிட்ட சிலை இல்ல, வேல் இல்ல அப்படின்னா கவலைப்பட வேணாம். போட்டோவுக்கு நல்லா பன்னீரால தொடச்சு அந்த போட்டோவுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அவங்க முன்னாடி சக்கோண கோலம் போட்டு நல்லபடியா வந்து பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வேண்டுதல் அடுத்த தைப்பூசத்துக்குள்ள கண்டிப்பா வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வேண்டுதல் நிறைவேறதோ இல்லையோ அதுக்கான முயற்சிகளை எடுத்து ஒரு படிகள் வந்து நீங்க வந்து முன்னேறி போயிட்டு இருப்பீங்க. அதை நீங்க உணர்வீங்க. கண்டிப்பா அடுத்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்களே அதை உணர்வீங்க. ஸோ நம்பிக்கை தான் எல்லாமே, நம்பிக்கையோட செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே திருப்பம் வரும். திருப்பதி எப்படி திருப்பம் வருமோ அதே மாதிரி திருச்செந்தூர் போனா நிறைய திருப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு படைவீடு திருச்செந்தூர் தான். அங்க போய் நம்ம புண்ணிய நதியான அந்த கடல் நீர்ல நம்ம போய் வந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தொலைச்சிட்டு அதுல கழுவிட்டு நம்ம வந்து பரிசுத்தமா வந்து முருகப்பெருமானை வந்து வணங்குறது இன்னொரு சிறப்பு 2ஆம் படைவீட்டுக்கு. அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகனுக்கு இன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னா திருச்செந்தூர் பிரசாதமான திருப்பாகம், திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பாகம் இன்னைக்கு பிரசாதம். இதோட ரெசிபி வந்து நான் தனியா வேணும்னா கொடுக்குறேன். கடலை மாவு, முந்திரி, நெய் இது 3 தேவை. அதுக்கப்புறம் பால் 1 கப்பு தேவை. இப்போ நெய்யில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கடலை மாவை நல்லா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரியை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி அதோட சேர்த்துக்கணும். அப்புறமா வந்து பால் 1 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை வந்து சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பால் கோவா அந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். அதை வந்து நம்ம வந்து வைக்கிறதா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதுவும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு நம்ம பிடிச்ச விஷயங்களை நிறைய செய்யும் பொழுது அவருடைய அன்பை வந்து நம்ம பெறுவோம். அதே மாதிரி நம்மளுடைய பக்தியோட அளவு வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க சகோதரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. உங்க எல்லோருடைய வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும். சொந்த வீடு கண்டிப்பா நிச்சயமா அமையும். நாளைக்கு 3ஆம் நாள் விரதத்துல ஒரு முக்கியமான ஒரு எளிய பரிகாரத்தை, வீடு கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்க, அதே மாதிரி வீடு கட்டி பாதியிலே வந்து அந்த கட்டடம் வந்து நிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான வீடியோ பதிவு நாளை 3ஆம் நாள் தைப்பூச விரதனால நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போயிடுச்சு, இதுலயே சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு கண்டிப்பா சொல்றேன். வீடியோவை நல்லபடியா
நல்லபடியாக வந்து நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். இப்போ நான் திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கும் சேர்த்து 2ஆம் நாள் விரதத்தில் நான் நல்லபடியாக வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன். முருகனுக்கு இன்னைக்கு செவ்வரளி, வெற்றிப்பூ, அதுக்கப்புறம் வந்து செவ்வந்தி, இது 3 வச்சு நல்லபடியாக வந்து வேண்டுதல் வந்து வச்சுருக்கேன். நல்லபடியாக வந்து திருப்பாகமும் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக வந்து குலதெய்வத்தோட ஆசையோடையும் விநாயகர் பெருமானுடைய ஆசையோடையும் இன்னைக்கு 2ஆம் நாள் தைப்பூச விரத நாளை வந்து நல்லபடியாக வந்து தொடங்கி நல்லபடியாக வந்து நிறைவும் அடைஞ்சாச்சு. நேற்று சாயங்காலம் எதார்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போனோம். வெள்ளிக்கவசம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கற்பூரம் கரெக்டாக, அதாவது ஊதுபத்தி சாம்பிராணிலாம் காமிச்சேன். கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அத்தையும் வந்தாங்க. பக்கத்தில் வந்து ஒரு வளகாப்பு அவங்க, அதனால எங்கள் அத்தை தெருவில் இருக்கவங்க அவங்க வீட்டில். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வளையலும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களாட்டுக்கு, தாம்பூலம், அதை வந்து கொண்டு வந்து கொடுக்க வந்தாங்க. கரெக்டாக வந்து தீபாரதனை காமிக்கும் போது வந்தாங்க. சரி வாங்க நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொன்னேன். அவங்களும் வந்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நல்லா வந்து விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லபடியாக முருகனை வந்து வேண்டிக்கிட்டாங்க. அப்போதான் சொன்னேன் நான் வந்து 6 நாள் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையும் வந்து சாமி கும்பிட்டாங்க. எல்லாமே வந்து முருகன் நினைக்கிறதா. முருகன் வந்து யார் வரணும், யார் பார்க்கணும், நம்மளை யார் வந்து நம்மள்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அவர் நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். கண்டிப்பாக வந்து எங்கள் அத்தைக்கு இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இதை பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா நேற்று எப்படி நான் முதல் நாள் வந்து செஞ்சனோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நாள் திருப்பாகத்தோட திருச்செந்தூர் முருகனுடைய வேலோடைய அந்த அபிஷேகத்தோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வச்சிருக்க வேல் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் விற்கிற கடையில் வாங்கினது, அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. அதனால தான் இப்போ எவ்வளவோ மாடலாக வந்து விளக்குகள் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல் வந்தாலுமே எனக்கு இந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட 10 வருஷமா இருக்கனால இந்த வேலை வந்து நான் மாத்துறதுக்கு மனசு வரல. அதனால நான் இந்த வேலையை தான் வச்சிட்டு இருக்கேன். எப்போவுமே வேல் வைக்கும்போது அதில் பச்சரிசி பரப்பி அது மேலே வந்து வேல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வேல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வீடு யோகம் அமையணும், இந்த மாதிரி முருகப்பெருமானோட அருள் வந்து இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அங்காரகன் அதிபதி அவருடைய செவ்வாய் கிரகத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால முருக வழிபாடு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில் நீங்கள் எவ்வளவுக்கு அளவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் நிறைய மாற்றங்கள், உங்கள் முன்னேற்றத்தில் நிறைய மாற்றங்கள் நல்லபடியாக நடக்கும். முருகனுடைய காலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வளகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பச்சை வளையல் வந்துருந்துச்சு. புதன்கிழமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை கலர் வளையல் வந்தாலே ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் பார்ப்பேன். உடனே வந்து கையில் போட்டுக்கிட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டோன்னே முருகன் வந்து எனக்கு வளையல் போட்டு விட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யாருக்கெல்லாம் குழந்தை பேர் வேணுமோ நல்லபடியாக வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.